வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான புதுசாக ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கை பற்றி பார்க்கறதுக்காக ஆர்கே பவர் டெக் அப்படிங்கிற ஷாப்பு இங்கே தான் வந்து உள்ளாகரம் மடிப்பாக்கம்ல இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து மிஸ்டர் விமல். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, ஸோ இவர்கிட்ட தான் பைக்கை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பைக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி டைப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேஃபஸ்ட் பேட்டரி ப்ளஸ் வந்து சர்வீசபிள் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 2022 ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இங்கே தான் வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, இந்த பிராண்டை பற்றி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், கௌரா எலக்ட்ரிக் பைக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் டீலர்ஷிப் எடுத்துருக்கீங்க? ஆமாம், சென்னையில் நம்ம தான் ஃபஸ்ட்டு டீலர்ஷிப் எடுத்திருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டோட பேர் கௌரா எலக்ட்ரிக் பைக்ஸு. மேனுஃபேக்சரிங் பிளான்ட் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா பழனியில் தான் இருக்குது. ஓகே. நம்ம முருகன் கோயில் போவோம்ல, அங்கே தான் பழனியில் தான் இருக்குது. நீங்கள் நியர்பை போனீங்கன்னா விசிட் கூட பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெயினாக நமக்கு என்னென்ன பெனிஃபிஷியரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிராண்ட் பொறுத்த வரைக்கும் லோக்கல் பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக இங்கேயே கிடச்சிரும். தமிழ்நாடு மேக்குன்றனால ஸ்பேர்ஸ் எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைட்ஸில் இருக்கும். உங்களுக்கு எந்த இஷ்யூனாலும் 1 month 2 months வரைக்கும் கூட டிலே ஆகும். ஸ்பேர் கிடைக்கிறதுக்கு அவங்க போய் கொரியர் அதெல்லாம் பண்ணி நிறைய விஷயம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock எதுனாலும் நான் ஆர்டர் பண்ணிட்டா நாளைக்கு வந்துடும். மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன் 2 to 3 days எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும், தமிழ்நாடு மேக்குன்றனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட்லேயே இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே லித்தியம் அயான் தான் கொடுத்துட்டு இருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு லித்தியம் அயான் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் மட்டும்தான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பண்றோம். அதுல நாங்களும் செலக்டட் கம்பெனி, ஓகேங்களா, ரெப்யூட்டட் கம்பெனி. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பண்றதுல நாங்களும் ஒரு பெஸ்ட் கம்பெனி. ஏன்னா பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் வர்சஸ் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் அயானில் வெடிக்கும், ஃபயர் ஆகும். நிறைய பிராண்ட்ஸ் நீங்கள் யூடியூப்ல வீடியோ, ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. மற்ற பிராண்ட்லாம் வெடிக்குது, இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருதுன்ட்டு நீங்கள் நியூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் வராது, வெடிக்காது, ஃபயர் ஆகுது. சேஃபஸ்ட் எலக்ட்ரிக் பைக் பேட்டரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசபிள் பேட்டரி. இப்போ லித்தியம் அயான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years 4 years முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே மாத்திர கண்டிஷன். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் லித்தியம் அயானோட கம்பேர் பண்ணும்போது அதிக லைஃப் சைக்கிள் கிளைம் பண்ணிக்கலாம். அப் டு 3000 4000 கூட கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிளைமிங்கிறது எப்படி சொல்றீங்கன்னா, சர்வீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை. கிளைமிங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சார்ஜ் அவுட் ப்ராசஸ் தான் லைஃப் சைக்கிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சார்ஜ் போடுறதா நீங்கள் கிளைம் பண்ணுற லைஃப் சைக்கிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மற்ற லித்தியம் அயான்லாம் 1500 2000 தான் முடிஞ்சிடும் அவங்களோட. நம்மளதுலாம் 3000 ஈஸியாக கிராஸ் ஆகும். ஏன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 years முடிஞ்சு போயிடுச்சு பேட்டரி அப்படின்னா ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா செல்ஸ் இன்டர்லிங்க்ல தான் நம்ம பேட்டரியை மேட் பண்ணுறோம். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ன்ற போது எல்லாமே சர்வீசபிள் பேட்டரி. உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கம்மியாகும். ஒரு 3 வருஷம் கழிச்சு ஃபுல் பேட்டரி மாற்றணுமா அந்த மாதிரி கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. காஸ்ட் வைஸும் நமக்கு பேட்டரி கம்மியாகிறதுனால ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதான் இப்போ என்ன மக்களுக்கு வந்து என்ன பயம் அப்படின்னா, எலக்ட்ரிக் பைக் போகிறது மெயினாக வந்து ஃபியூயலுக்கு ஆகிற காஸ்ட் வந்து மொத்தமாக வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிருது அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ சர்வீசபிள் பேட்டரி அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். மிக ப்ளஸ்ஸான அட்வான்டேஜ். ஆக்சுவலாக சென்னையில் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஷோரூமில் மட்டும் தான் பிராண்ட் மட்டும் தான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் கொடுக்குறாங்க. மோர் 2 to 3 தான் கொடுக்குறாங்களே பிராண்ட்ஸ். அதில் நாங்களும் ஒருத்தவங்க. சென்னையில் கௌரா எலக்ட்ரிக் ஆத்தரைஸ் சேல்ஸ் பார்ட்னர், சர்வீஸ் பார்ட்னர் நாங்கள் தான். ஓகே. சூப்பர் ப்ரோ. இப்போ எலக்ட்ரிக் பைக்னாவே யூசர்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ டவுட்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஒரு சில கீ பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் இப்போ வர பிராண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ காலமாக டீசல், அதுக்கப்புறம் பெட்ரோல், இப்போ வந்து எலக்ட்ரிக் நம்ம மாறும்போது இது வந்து ஒரு ரெவல்யூஷன் இல்லைங்களா. இதுக்கு சீக்கிரமாக எப்படி அடாப்ட் ஆகுறது அப்படிங்கிற நிறைய டவுட் இருக்குது. நம்ம அந்த டவுட்டில் நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள் பிராண்டில் வந்து எந்த அளவுக்கு அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது பைக்கோட ரேஞ்ச் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் ஒரு டைம் சார்ஜ் பண்ணால்? நம்மளது வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி 3 to 4 hours தான் சார்ஜிங் டைம். பர் டைம் சார்ஜ் பண்ணால் 70 kilometers வரைக்கும் தாராளமாக போகுது. அதுக்கு மேலேயே போகுது. நம்ம 65-70 வரைக்கும் கிளைம் பண்ணலாம்னு ஈஸியாக கொடுக்குறோம். ஸோ 70 kilometerனா எவ்வளோ ஸ்பீடு போனால் 70 kilometer வரைக்கும்? 35-40 ஸ்பீடு வரைக்கும் போகும். நம்ம மேக்ஸிமமாக 35 to 40 ஸ்பீட். ஓகே. ரைடிங் மோடு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்மளது இந்த ரைடிங் மோடு இந்த மோடுக்கு இவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிலாம் இந்த கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது, கான்செப்டே கிடையாது. நம்ம நார்மல் ஜென்ரலாக எடுத்து ஓட்டிட்டு இந்த 35-40 ஸ்பீட் தான், ஒரே மோடு தான் எடுத்து ஓட்டிட்டு மைலேஜ் 70 வரைக்கும் மேலேயே கொடுக்கும். ஓகே. ஓகே. சார்ஜிங் டைம் அப்படிங்கும்போது 3 to 4 hours சொல்றீங்க. எவ்வளோ யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணும்? 2 to 3 யூனிட்ஸ் அவ்வளோதான் மேக்ஸிமம். இப்போ நீங்கள் 100 kilometersக்கு எவ்வளோ கிளைம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பைசா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 10 rupees தான். ஸோ அதாவது 100 kilometers போகிறதுக்கு பிலோ 10 rupees தான் சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க? ஆமாம், பிலோ 10 rupees தான் சார்ஜஸ் ஆகும். ஓகே. ரைட். ஸோ அடுத்த ஒரு மேஜரான கொஸ்டின் என்னன்னா,
பைக் வந்து இந்த மழை டைமில் யூஸ் பண்ண முடியுமா, தண்ணியிலலாம் போகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். எலக்ட்ரிக் பைக்னாவே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, பைக் ஃபுல்லாக எலக்ட்ரிக்காக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இது தண்ணியில் யூஸ் பண்ணலாம்? அந்த பைக் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. தண்ணியிலலாம் நாங்களாம் போயிட்டு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே மலையிலலாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே. மற்ற பெட்ரோல் பைக் மாதிரியே தான், இன்ஜின்குள்ளே சைலன்சருக்குள்ளே வண்டி ஆஃப் ஆகணும், சர்வீஸ் பண்ணி போகிறோம், அதே கான்செப்ட் தான். சிங்க் ஆச்சுன்னா வாட்டரில் சிங்க் ஆச்சு ரொம்ப நேரம் நம்ம அப்படியே சிங்க்லேயே வச்சுருந்தோம், நிற்க வச்சு அப்படியே வண்டி தண்ணிக்குள்ளேயே இருக்குன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். நம்ம அது சர்வீசபிள் தான், எதுவுமே நம்ம வந்து இது பண்ண போறது இல்லை, சர்வீசபிள் தான் எல்லாமே. நான் மற்றபடி மலையில எல்லாத்துலயுமே ஓட்டிட்டு வந்திருக்கலாம், அதெல்லாம் எந்த இஷ்யூமே கிடையாது. மூவ்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது தண்ணியில அப்படியே சிங்க் ஆகக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே ப்ரோ. அப்புறம் அடுத்து மேஜர் கொஸ்டின்னா பைக் வந்து எவ்வளோ வெயிட் இழுக்கும் அப்படிங்கிறது தான், லோடு எவ்வளோ இழுக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எவ்வளோ வரைக்கும் நம்ம கேரி பண்ண முடியும், அதை பற்றி சொல்லுங்கள். அப் டு 200 kgs வரைக்கும் நம்ம கேரி பண்ணிக்கலாம் தாராளமாகவே. ஸோ அந்த 200 kg கேரி பண்ணாலும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் இதே மைலேஜ் கொடுக்கும். 35-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் இதே மைலேஜ் கொடுக்கும். 2 பேர் 3 பேர் தாராளமாக உட்காரலாம், பிரிட்ஜ் எல்லாமே தாராளமாக ஏறும். இது எலக்ட்ரிக்ன்ற போதே டார்க் கொஞ்சம் இனிஷியலாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம வண்டிக்கு. இனிஷியல் டார்க் பிக்கப் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ பெட்ரோல் பைக் வந்து கான்செப்டோட இது நல்லாவே ரைசிங் இருக்கும், பிக்கப் வந்து அது வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அடுத்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எப்படி ப்ரோ வச்சுருக்கீங்க ப்ரைஸ் ரேஞ்ச்? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட் ஆசிடும் இருக்குது, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டும் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 56,000 57,000லேருந்து இருக்குது உங்களுக்கு. 1 lakh வரைக்கும் வண்டி இருக்குது நமக்கு. அது ப்ரைஸு ப்ளஸ் பேட்டரி வேரியன்ட்டு மைலேஜ் இதுக்கேற்ற மாதிரி மாறுது. மற்றபடி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேம் காமனாக தான் கொடுத்துருக்கோம். எந்த லெட் ஆசிட்னாலும் காமன் தான், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்னாலும் காமன் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் கொடுக்குறீங்க நார்மலாக? 2 years இருக்குது, 3 yearsம் இருக்குது. நம்மளது ஃபர்ஸ்டே சொன்ன பார்த்தீங்களா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்னால நம்ம வாரண்டி வந்து நம்ம கொடுக்குற சைடு தான், பட் எல்லாமே சர்வீசபிள். நீங்கள் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுன்ற பேட்டரி கான்செப்டே பார்த்தீங்கன்னா சர்வீசபிள் பண்ணி அப் டு 5 years 6 years கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வாரண்டி அப்படிங்கிறது ஒன்லி பேட்டரி மட்டும்தானா இல்லை மற்ற மோட்டார், கண்ட்ரோலர், சேசிஸ் அண்ட் பேட்டரி இதுக்கு காமனாக 2 yearsம் இருக்குது, 3 yearsம் இருக்குது, 2 வேரியன்ட்லையும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும். ஓகே. ஆல்ரைட் ப்ரோ. ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய எலக்ட்ரிக் பைக்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், அதுக்கு காம்படிஷனாக பார்க்கும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது? இப்போ நம்ம மற்ற எலக்ட்ரிக் பைக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எலக்ட்ரிக் பைக் சாவி போட்டோன்னே ரைஸ் பண்ணால் ரைஸ் ஆகிடும். நம்மளுக்கு பார்க்கிங் ஆப்ஷன் வந்துடும். பார்க்கிங் வந்து இப்போ நீங்கள் இந்த பார்க்கிங் சுவிட்சை ரிலீஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வண்டி மூவ் ஆகும். சில பேர் கேட்பாங்க இந்த பார்க்கிங் வண்டி மூவ் ஆகும். சில பேர் கேட்பாங்க இப்போ இந்த பார்க்கிங் சுவிட்ச் உடஞ்சிருச்சு, நான் எப்படி ரிலீஸ் பண்ணுறது, வண்டி மூவ் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் வந்துடுமே சுவிட்ச் ஆஃப் அண்ட் ஆன் பண்ண அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரேக் லிவர்லையுமே நம்ம சென்சார் கொடுத்துருக்கோம். ஏதாச்சும் ஒரு பிரேக் லிவரை 2 தடவை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கிங் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் நம்ம. இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதான் க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள், ஒரு 40 ஸ்பீடில் செட் பண்ணிட்டேன் க்ரூஸு, கை எடுத்துட்டேன், 40 ஸ்பீட்லேயே மெயின்டைன் ஆகுது. பார்த்தீங்களா? வீல் ஓடிட்டுருக்கு கீழே. அதே மாதிரி இப்போ பிரேக் பிடிச்சா க்ரூஸ் நின்றோம், நம்ம வேணும்னா எப்போ வேணால் ஓட்டிக்கலாம், திருப்பி ரிமூவ் பண்ணி ஓட்டிக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் ரெகுலர். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ரிவர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, ரிவர்ஸ் மோடுக்கு வச்சிட்டோம்னா மேக்ஸிமம் ரிவர்ஸ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 ஸ்பீட்குள்ளே தான் போகும். யாரையும் போய் இடிச்சு எந்த சேஃப்டி மெஷர்ஸும் சேஃப்டியாக தான் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால் 5 to 6 ஸ்பீட். நம்ம வெயிட் வச்சுருக்கோம், இறங்கி தள்ள தேவையில்லை. இப்போ ஒரு உமன்ஸு, ஏஜ்டு பீப்புள் அவங்களாம் இறங்கி தள்ளணும், வண்டி இப்படி தூக்கி போடணும், வெயிட் வச்சுருக்கோம் அப்படின்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது, ஈஸியாக போயிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாமே எல்இடி தான். இது வந்து பார்க்கிங் லைட்டு, இது வந்து பார்க்கிங் லைட்டு, இது வந்து ஹெட்லைட்டு, ஹை ஃபோக்கஸ், லோ ஃபோக்கஸ், ஹை பீம், லோ பீம். ஓகேங்களா? வேணான்னா லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான் அது எல்லாமே. அதே மாதிரி ஹார்ன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் மோடு எல்லாமே இருக்குது. டூயல் அலைவில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கட் அலைவில், ஒரு காருக்கு ஒரு ஹையர் ரேஞ்சு அலைவில் வரும் நமக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. நீங்கள் ஃபோன், மொபைல் எது வேணால், எமர்ஜென்சி லைட் எதெல்லாம் இருந்தால் சார்ஜ் போட்டுக்கலாம் இதில். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக், டூயல் டிஸ்க் பிரேக்கு, அப்பாச்சி ஆர்டிஆருக்கு வர எக்ஸாக்ட் டிஸ்க் பிரேக் தான் நம்மளும் போட்டிருக்கோம், டூயல் டிஸ்க் பிரேக். அது மாதிரி ஆன்டி தெஃப்ட் அலாம் இருக்குது. இப்போ வண்டி இப்போ சாவி எடுத்துகிட்டு லாக் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்போ யாராச்சும் வண்டி சாவி போட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆகாது. வீலை பாருங்கள், வீலே மூவ் ஆகாது, வீலே உங்களுக்கு மூவ் ஆகாது. நீங்கள் வந்து அப்புறம் கீழே அன்லாக் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்புறம் திருப்பி நீங்கள் ரைஸ் பண்ணால் மட்டும்தான், பார்க்கிங் எடுத்து ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும். ஓகேங்களா?
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது மாலில் ஒரு 100 வண்டி இருக்கிற இடத்துல பார்க்கிங்கில் நம்ம வண்டியை விடுறீங்க. எப்படி நம்ம வண்டி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டு லாக் பண்ணுறீங்க. திருப்பி வந்து இந்த ஹெட்லைட் இருக்குல்ல, இதை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆனால் எரியாது, உங்களுக்கு ஆஃபில் தானே இருக்கனால எரியாது. நீங்கள் வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்கும் போது இந்த சென்டர் பட்டன் இருக்குல்ல, ஆன்டி தெஃப்ட் அலார்மில், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஹெட்லைட் எரிஞ்சிடும், சவுண்ட் வந்துடும். வண்டி ஈஸியாக எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் அன்லாக் பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பெரிய சிலிண்டரோ ஒரு தண்ணி கேன் எதுனாலும் ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே வச்சுமே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அதில் மாதிரி ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கனால நீங்கள் வெயிட் வச்சு இறங்கி தள்ளணும்னு அவசியம் இல்லை. பின்னாடி ரிவர்ஸ் போகணும், திருப்பணும் அப்படின்னா ரிவர்ஸ்லையும் போய்க்கலாம். நல்ல பெரிய லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்குது, ப்ளஸ் டேஷ்போர்ட் ஸ்பேஸ் இருக்குது. வாட்டர் பாட்டில், பர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ப்ளஸ் டிக்கி ஸ்பேஸும் பாருங்கள், ஹெல்மெட் தாராளமாக வைக்கலாம். ஹெல்மெட்டும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணணுன்னாலும் வச்சுக்கலாம், ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. அதே மாதிரி நம்மளது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி அன்டிட்டாச்சபிள் பேட்டரி தான். அதனால் என்னென்னா நமக்கு மெயினாக சர்வீஸ் இந்த இஷ்யூ, மைலேஜ் ப்ராப்ளம் அதெல்லாமே எதுவுமே வராது. ஏன்னா சொன்ன இதோட அதிகமாக வரும் மைலேஜ். நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாடல் வருது. 2 மாடல் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வாரியர், இன்னொன்று ஸ்னைப்பர். வாரியர் வந்து கான்செப்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவா ஜூபிட்டர் மாதிரி வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்லா. ஸ்னைப்பர் வந்து ஸ்கூட்டி டியோ மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது லேடிஸ், ஏஜ் பீப்புள், கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வேணும் அப்படின்றவங்களுக்கோசமே ஸ்பெஷலாக வர மாடல் ஸ்னைப்பர். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேருக்கு வந்து உட்காந்து பைக் ஓட்டும் போதே லாங் ட்ராவல் பண்ணால் பேக் பெயின் அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா. நம்ம பைக் போஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பெயின் வராத போஸ்டர் இந்த கான்செப்டில் தான் இருக்கும். அப்ரேட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அப்ரேட்டில் தான் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கெல்லாம் ஏறும்போது எல்லாமே சிங்கிள் சாக்கப் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த டூயல் அதாவது ரியர்லேயே வந்து ரெண்டு சைடும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக் எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். புஷ்அப் நல்லாயிருக்கும். பேக் பெயினுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. சூப்பர். இப்போ இந்த எலக்ட்ரிக் பைக் பொறுத்தளவுக்கு 40 கிலோமீட்டர் தான் போகணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியா, லைசன்ஸ் வேணுமா? இதுக்கு லைசன்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இன்சூரன்ஸ் மட்டும் ஆப்ஷனல். வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம். ரிஜிஸ்ட்ரேஷன், லைசன்ஸ் எதுவுமே தேவையில்லை நமக்கு. ப்ரோ, பைக்கோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும், என்னென்னலாம் அதில் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற பெட்ரோல் ஸ்கூட்டர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எலக்ட்ரிக் பைக்கு மெயின்டெனன்ஸே கம்மி தான். லோ மெயின்டெனன்ஸ் தான் இருக்கு இல்லையா. ஒரு ஆவரேஜாக 4 months 3 to 4 months ஒன்ஸ் ஜென்ரல் செக்அப் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு பிரேக் க்ளீன் பண்ணி இந்த ஜஸ்ட் ஜென்ரல் செக்அப் பண்ணால் மட்டுமே போதும். எக்ஸஸாக நீங்கள் எதுவும் செலவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ வென் கம்பேர்ட் டு அதர் பிராண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நார்த் இந்தியன் சைடில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுருப்பாங்க. நிறைய இஷ்யூஸ் நடக்கும். ஒரு சின்ன ஸ்விட்சு, இண்டிகேட்டரு, ஆன் ஸ்விட்சு, பார்க்கிங் ஸ்விட்ச் எது போயிடுச்சுன்னா அதுக்கே 1 monthலாம் வெயிட் பண்ணுற பிராண்டெல்லாம் இருக்குது. நம்மளது பியூர்லி தமிழ்நாடு மேக், எஸ்பெஷலி இந்தியன் மேக், தமிழ்நாடு மேக்குன்றனால நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து இமீடியட்டாக சர்வீஸ் குயிக்காக இருக்கும் எது கிடைச்சதுனால. அதே மாதிரி நம்ம மோஸ்ட்டாக குளோபலிங் பார்ட்ஸில் தான் டைப் வச்சு எல்லாமே பண்ணுறோம். இப்போ ஆக்டிவா, ஜூபிட்டர், டியோ அவங்களுக்கு போடுற சுவிச்சஸ் கூட தான் நம்மளும் டைப் வச்சு போடுறதுனால எனக்கு மெயினாக வந்து சர்வீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்மகிட்ட சர்வீஸ்க்கே கேட்பாங்க டவுட். இதெல்லாமே மற்றதெல்லாம் ஈஸியாக எங்கேனாலும் அங்கேயே கிடச்சிரும், ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். மற்றெல்லாம் அவங்களா ஸ்பெஷலாக ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க, இல்லை இம்போர்ட் பண்ணி சைனா, கொரியா அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க, அசம்பிள் பண்ணி. நம்மளது வந்து நம்ம இந்தியன் மேக்கோட ஸ்கூட்டர்ஸோடையே டைப் வச்சு நிறையா இந்த டிஸ்க் பிரேக் ஆகட்டும், சேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா கம்பெனி கூட தான் இது பண்ணி அவங்க வாங்குற கம்பெனியில் தான் நம்மளும் வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லாமே இந்தியன் மேக்லேயே மோர் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம்னால ஈஸியாக ஸ்பேர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் ஆஃபர் கொடுக்குறீங்களா? பண்ணி தரேன் கண்டிப்பாக. இப்போ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா, யூடியூப் சேனல் பார்த்து வந்தாங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு ஹெல்மெட் ஃப்ரீயாக பண்ணி தரோம். அது இல்லாமல் ஃபெஸ்டிவ் சீசன் ஆஃபர்ன்ட்டு நாங்கள் 3000 to 5000 ரெகுலராக பண்ணி கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே. 5000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் 3000லேருந்து. அது இல்லாமல் ஹெல்மெட் ஃப்ரீயாக தந்துடுறோம் நம்ம. சென்னையில் நம்ம ஷோரூம் இருக்குது. ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான். இந்த ரோட் பேர் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. உள்ளகரம் மடிப்பாக்கம் தான் இந்த ஏரியா பேர். நீங்கள் மேடவாக்கம் மெயின் ரோடு, உள்ளகரம் மடிப்பாக்கம்னு வந்தீங்கனாலே இங்கே நம்ம ஷோரூம் வந்துடும். கௌரா, நீங்கள் மேப் அட்ரஸ் கொடுத்துருங்க. மேப் அட்ரஸ் கொடுத்துட்றேன். அதான் மேடவாக்கம் மெயின் ரோடு, உள்ளகரம் மடிப்பாக்கம். இதான். ஸோ காய்ஸ் சொல்லியிருக்காரு, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக வந்து ஹெல்மெட் ஆஃபர் ப்ளஸ் 3 to 5000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் பேஸ்ட் ஆன் வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அட்ரஸ் ப்ளஸ் மேப்போட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அது இல்லாமல் என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.